Hello everyone, this is Gunavakulan from GR Tamil Tech School. போன வீடியோவில் நாங்கள் if condition the லாஜிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். அதாவது if condition வந்து பாஸ்வேர்ட் மேட்சிங் அண்ட் யூசர் நேம் மேட்சிங்க்கு எப்படி யூஸ் ஆகுது, அதுக்கு பின்னால் அதுக்கு இந்த லாஜிக்கை வந்து நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து நாங்கள் ஒரு புதிய விஷயத்தை பார்த்தோம், அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் வந்து கண்டிஷன்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மல்டிபிள் கண்டிஷன்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸை வந்து ஒன்றா செக் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதே போல் வந்து வந்து வி யூஸ் இட் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேசிக் ஐடியில் வந்து இந்த அண்ட் கேட், கேட், நாட் கேட்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ அண்ட் வந்து எல்லாம் ட்ரூவாக இருந்தால் தான் அண்ட் வந்து ஒர்க் பண்ணணும். வந்து ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலும் ஒர்க் பண்ணும், நாட் வந்து ஆப்போசிட். ஸோ இது வந்து பேசிக் ஐடி. நாங்கள் அந்த பூலியன் இதில் வந்து படிச்சிருக்கலாம், பூலியன் கேட்ஸ்ன்னு சொல்கிற ஐடி சப்ஜெக்டில் பேசிக் ஐடியில் வந்து படிச்சிருக்கோம். ஸோ அதுதான் வந்து ப்ரோக்ராமிங்கில் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸாக யூஸ் பண்ணப்படுகின்றது. கூடுதலாக வந்து இந்த கண்டிஷன்ஸ்களை டெஸ்ட் பண்ணக்குள்ள, அதாவது மல்டிபிள் கண்டிஷன்ஸ், ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணக்குள்ள வந்து இது வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணப்படுகின்றது. ஸோ போன வீடியோவில் வந்து அதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இந்த பாஸ்வேர்டும் சரியாக இருந்து யூசர் நேமும் சரியாக இருந்தால் எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லி அந்த பேசிக்ஸை பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் இதை பற்றி டீட்டெயில்டாக இந்த அண்ட் எப்படி ஒர்க் பண்ணுது, இதுக்கு பின்னால் இது லாஜிக்னு சொல்லி பேசிக்காக பார்க்க போகலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் ஐ கிரியேட் த ஃபைல். ஸோ ஐ நேம் இட் ஆஸ் லாஜிக்கல். Okay, writers. ஓகே, இப்போ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னு சொல்லி நேம் பண்ணதை. ஸோ ஏற்கனவே நான் சொன்னது போல் அண்ட் நாட். ஸோ இந்த 3 கீவேர்டையும் வந்து நாங்கள் பார்க்கணும். ஓகே, அண்ட் நாட். ஓகே, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தனில் வந்து நாங்கள் ஆண்டை வந்து ஆண்டே சொல்லுவோம். இது வந்து C++ன்னு சொன்னால் ஆண்ட்டுக்குரிய சிம்பிள்ஸ் வந்து இதான். வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நாங்கள். பட் இது பைத்தன்ன்றபடியாக we have to use the name like the real name like and the reason என்னன்னு சொன்னால் இதான், this is the beauty of the Python சொல்லலாம். சிம்பிளாக சொல்ல போனால் பைத்தன் கோட் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் கோன் பி செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அதாவது இந்த கோட் வந்து செல்ஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த அண்ட் வந்து நாங்கள் சிம்பிளாக வந்து we don't need to use this symbol, we can directly use this character when we are programming. Okay, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் I create one variable called name1. So here I store my name. In the name2 I'll store my next name. So in the name3 variable I'll store my full name. Like this is I'm kind of split my name. Okay, so Guna Ragulan like that. Okay, ஸோ இப்போ நான் என்ன செய்தேன்னு கேட்டால் இந்த கண்டிஷனை வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். முதலாவது name1 equal to Guna and name2 equal to Ragulan and name3 equal to ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் name1 வந்து குணாவாகவும் name2 வந்து ராகுலன் என்று சொல்கிற இந்த டெக்ஸ்ட்டும் name3 வந்து குணராகுலன் சொல்கிற டெக்ஸ்ட்டும் இருந்தால் மாத்திரம் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கோடை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணப்போ ஐ ஹாவ் டு டைப் பைத்தன் அண்ட் ஐ திங்க் 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்டு வருது. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் முதலாவது கண்டிஷனும் ட்ரூ, ரெண்டாவது கண்டிஷனும் ட்ரூ, மூணாவது கண்டிஷனும் ட்ரூ. சப்போஸ் இதில் இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே, இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகக்குள்ள வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ரீசன் என்னன்னு சொன்னால் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வந்து எல்லாமே சரியாக இருந்தால் மாத்திரம்தான் இதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ நாங்கள் வந்து இதை ரன் பண்ணக்குள்ள வந்து எந்த ஒரு இதுவும் கிடைக்காது. மேபி இஃப் வி ஹாவ் த எல்ஸ் கண்டிஷன் we will get to run the else part. Okay, like false.
okay, we'll get false because so இங்கே O யூஸ் பண்ணோம்னு சொன்னால் இந்த இடத்துல O யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தால் கூட வேலை செய்யும். பார்த்தீங்கன்னா நேம் 1 பிள்ளை, நேம் 2 பிள்ளை, பட் நேம் 3 மட்டும்தான் சரி, பட் இட் வில் ஒர்க். சப்போஸ் இதையும் பிள்ளைண்டா மாத்திரம் வந்து வேலை செய்யாது, எல்ஸ் பார்ட் அதாவது ஃபோல்ஸ்ன்றது எக்ஸிக்யூட் ஆகும். மேபி எல்லாம் சரியாக இருந்தாலும் it will run true. Okay, this is the basic idea of O. Okay, here I missed O. Okay, true. So O the idea என்னன்னு சொன்னா எல்லாம் ஃபால்ஸ்ன்னா மாத்திரம் தான் ஃபால்ஸுக்குள்ள போகும். அந்த பூலியன் கேட்டே நீங்க ரிமெம்பர் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு சினாரியோ வரும், அதாவது நாட். இப்போ நாட்ன்றது என்னன்னு கேட்டால் சப்போஸ் லைக் இஃப் K not in name 1. Okay, if K not in name 1, yes, so true. Okay, so இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரூ வருது. இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கேன் சொன்னால் K என்ற வேர்ட் வந்து நாட் வேர்ட், K என்று சொல்கிற கேரக்டர் வந்து நேம் 1ல இல்லாட்டி ட்ரூ பண்ணுங்கன்னு சொல்லி. உண்மையிலே நேம் 1ல K என்றது இல்லை, இது G இருக்கு, U இருக்கு, N இருக்கு, பட் there's no K. சப்போஸ் இப்போ ஜியை கொடுத்தான்னு சொன்னால் இந்த கண்டிஷன் வேலை செய்யாது. பட் பார்த்தீங்கன்னா இஃப் ஜி நாட் இன் நேம் 1, பட் நாட் இன் என்றால் தான் வேலை செய்யும். பட் இதுக்குதுன்றபடியாக வேலை செய்யாது. பட் இஃப் கண்டிஷன் இருந்தால் இல்ஸ் கண்டிஷன் இருந்தால் அந்த இல்ஸ் கண்டிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், லைக் ஃபால்ஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இன் ப்ரோக்ராமிங். ஸோ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணக்குள்ள இந்த கண்டிஷன்ன்றது எவ்வளோக்கு இம்பார்ட்டனோ அதே போல் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸும் அதிகமாக இம்பார்ட்டன்ட். ஏன்னு கேட்டால் we have to merge, அதாவது சிம்பிளாக சொல்லணுமா சொன்னால் எப்போயுமே வந்து நாங்கள் மல்டிபிள்ஸ் கண்டிஷன்ஸ், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட நிறைய கண்டிஷன்ஸை தான் வந்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். மேபி டெஸ்ட் பண்ணுவோம் ப்ரோக்ராமிங்கில், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரிக்வயர்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியான டைமுக்கு வந்து அந்த அண்ட் ஓ வந்து கூடுதலாக தேவைப்படும். ஸோ இந்த மூன்றோட யூசேஜ், அதாவது அண்ட் ஓ நாட் யூசேஜ் தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்துருந்தோம் டீட்டெயில்டாக. ஸோ ஐ ஹோப் இட் gives some good explanation. So I'll see you in the next video.